ஒரு பெண்மணிக்கு பேய் வரம் தந்த சிவபெருமான். காரைக்காலில் பிறந்த புனிதவதி என்னும் ஒரு பெண் சிறு வயதிலிருந்தே சிவன் மீது அதிக பக்தி உடையவராம். நாகப்பட்டினத்தில் உள்ள பரமரத்தினம் என்னும் ஒரு வணிகரை அந்த பெண் திருமணம் செய்து கொண்டாராம். ஒரு சூழலில் அந்த பெண்மணி சிவனின் அருளால் பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுவதன் மூலம் இவர்களின் திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. தெய்வத்தன்மை வாய்ந்த இந்த பெண்ணிற்கு நான் கணவனாக இருக்க விரும்பவில்லை என்று பரமரத்தினம் புனிதவதியை விட்டு விலகி சென்று விட்டாராம். கணவனை எல்லா இடங்களிலும் தேடி சில வருடங்களுக்கு பின் பரமரத்தினத்திற்கு வேறொரு பெண்ணுடன் திருமணம் நடந்ததாகவும் அவர்களுக்கு பிறந்த குழந்தைக்கு புனிதவதி என்னும் பெயர் வைத்ததாகவும் தெரிய வருகிறது. இனி அவரிடம் வாழ்வது அர்த்தமில்லை, என் உடலாலும் அழகாலும் எந்த பயனும் இல்லை என்று சிவனிடம் எனக்கு பேய்வரம் தருமாறு வேண்டியதால் அதற்கு சிவனும் பேய்வரம் தந்ததாக சொல்லப்படுது. காரைக்காலில் இருந்து கைலாயம் புனிதம் கருதி தலைகீழாகவே நடந்து சென்றாராம். இந்த பக்தியை பார்த்த சிவபெருமான் புனிதவதியை அம்மா என்று அழைக்கப்பட்டாராம். அந்த பெண்மணிதான் காரைக்கால் அம்மையார்.